எல்லா வித சாதத்துக்கும் சூப்பரான ஒரு சைட் டிஷ். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் காளான் மல்லி மசாலா, மஷ்ரூம் மல்லி மசாலா. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் ஒரு அரைக்கட்டு மல்லி சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். கடாயில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நறுக்கின இஞ்சி, நறுக்கின பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதும் மஷ்ரூம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கின அப்புறமா தனியாக பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம். அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பெரிய வெங்காயம் 1 நறுக்குனது, சீரகம், பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கின அப்புறமா தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கின அப்புறமா மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ ஒரு 1/2 கப் தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ அரைச்சி வச்ச மல்லி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுறலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்றதா இருந்தால் கிரேவி கன்சிஸ்டன்சியில் எடுத்துருங்க. நான் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பரான டேஸ்ட்டில் காளான் மல்லி மசாலா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. எல்லா வித சாதத்துக்கும் சூப்பரான ஒரு சைட் டிஷ். தோசை, இட்லி, சப்பாத்தி கூட சாப்பிட்றதா இருந்தால் கிரேவி கன்சிஸ்டன்சிலேயே வச்சு சாப்பிட்லாம். இந்த சில் கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றது வேறு லெவலில் இருக்கும். நல்ல சூடான சாதம், சைட் டிஷ்க்கு மஷ்ரூம் மல்லி மசாலா, அப்புறம் ஒரு பிளெயின் பருப்பு சாம்பார், இது கூட வச்சு சாப்பிடும்போது தேவாமிர்தமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நிலா ஸ்கைபால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.